ஹலோ மச்சி. கிரிப்டோ தமிழ் சகோதரர் வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க கிரிப்டோமச்சி. ரீசெண்டா மார்ச் மந்த் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இதுல என்ன தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மந்த்லி க்ளோஸ் ஆஸ் வெல் அஸ் குவார்டர்லி க்ளோஸ் ரெண்டுமே நடந்திருக்கு, ரைட்? ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ப்ரைஸ் அனாலிசிஸ் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி பார்க்க போறோம். இந்த ஃபுல் மந்த்ல நடந்துச்சு, குவார்டர் நடந்துச்சு அப்படிங்கிறத. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நம்ம இந்த லாங் டேர்ம் மந்த் அண்ட் குவார்டர் கேண்டில் பார்க்கும்போது மேஜர் நாய்ஸ்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிட்டு நம்ம ஒரு கிளியர் லெவல்ஸ் நம்மளால பார்க்க முடியும். அண்ட் ஒன்ஸ் நம்ம சார்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், தெர் ஆர் சர்டன் கீ லெவல்ஸ். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸே நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், எப்படி நம்ம முன்னாடி இருக்க ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு நம்ம லெவல்ஸ் நம்ம டிட்டர்மின் பண்ணுவோம். அந்த விதத்துல மந்த்லி கேண்டில் குவார்டர்லி கேண்டில் அதை வச்சு நம்ம லெவல்ஸ் டிட்டர்மின் பண்ணி அதை பார்த்தோம்னா அந்த லெவல்ஸ்ல எவ்வளோ அழகா அந்த லெவல்ஸ்ல ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு, எவ்வளோ அழகா அந்த ரெஸ்பெக்ட்ல எவ்வளோ அழகா அந்த லெவல்ஸ்ல ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும், ரைட்? ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் பிட்காயின் சார்ட்ல இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் ஹவர் ஷார்ட் டேர்ம் சார்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ஃபுல் மந்த் எடுத்துக்கலாம். இது மார்ச். ஸோ மார்ச்ல இருந்து யா ஸோ இந்த ஹோல் இது பார்த்தீங்கன்னா மார்ச்ல இருந்து 4 ஏறி இருக்கு, இறங்கி ஏறி இறங்கி திருப்பி பெரிய ஜம்ப் ஆயிருக்கு, அப்புறம் அப்படியே கண்ட்ரோல் ஆயிருக்கு, அப்புறம் திருப்பி இறங்கி இருக்கு, கன்சோலேட் ஆயிருக்கு, அப்புறம் பெருசா இறங்கி இருக்கு. அப்புறமேட்டு மார்க்கெட் கொஞ்சம் ஏறி இறங்கி பயங்கரமா நல்லா பம்ப் ஆரம்பிச்சது, மறுபடியும் சின்ன சின்ன டிப் இருந்திருக்கு. ஸோ இவ்வளவு பிரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு, right? அப்புறம் திருப்பி ஏறிச்சு, பெருசா இறங்கிச்சு, பெரிய டிக் இருக்கு, இத்தனையும் நடந்துச்சு இல்லை? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் சார்ட்ல பார்க்கும்போது ஒரு ஹோல் மந்த் பயங்கர நிறைய ஆக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இங்க ஒரு லாங் டேர்ம் ஹோல்டர்னா இவ்வளோ இந்த மந்த்துக்குள்ள நடந்த இவ்வளோ ட்ராமாலாம் நமக்கு தேவையில்லை. நீங்க 2 இயர்ஸுக்குள்ள பார்க்குறீங்க, இந்த சைக்கிள் ஹோல்டரா இருந்தீங்க அப்படின்னா. ஸோ அதனாலதான் நம்மளுக்கு லாங் டேர்ம் சார்ட் வெரி யூஸ்ஃபுல். ஸோ இந்த ஆல் திஸ் நாய்ஸ் அண்ட் ட்ராமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்னா இதுல காமிச்சிருந்த ரெக்டாங்கிள் இது, அது எல்லாமே இந்த ரெக்டாங்கிள் தான். இதுக்குள்ள ஒரே ஒரு கேண்டில் அடங்கிடுச்சு, ஓகேங்களா? ஸோ அப்புறம் பார்த்த அந்த ஆல் திஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லா டிராமாவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேண்டில் தான். ஸோ இங்க ஓப்பன் ஆச்சு, இங்க இந்த அளவுக்கு போயிருக்கு, இது இந்த டாப் வரைக்கும் போயிருக்கு, இங்க க்ளோஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். சிம்பிளா சார், ரைட்? ஸோ இப்போ அந்த மந்த்லி சேல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஹோல் நாய்ஸ் எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிட்டு நமக்கு ரொம்ப கிளியரா கொடுக்குது. இன்ஃபேக்ட் நம்ம 3 ஹவர்ஸ் சார்ட் போனோம், சாரி. அதே மாதிரி குவார்டர்லி சார்ட்டுக்கு போனோம்னா இன்னும் நாய்ஸ் ரொம்ப கம்மியாகும், ரைட்? ஸோ லாஸ்ட் 3 மாசத்தோட இது பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டில்ல இது அது இந்த 3 மாசத்தோட எல்லா டிராமா ஆக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு ஷார்ட் டேர்மா பண்றவங்களுக்கு கண்டிப்பா தேவை. லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ் அதில் தேவைன்னு போது பட்சத்துல லாங் டேர்ம் கேண்டில் டெஃபினெட்லி அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு கிளியர் பிக்சர் கொடுக்கும், ரைட்? ஸோ இப்போ நம்ம 1 மந்த் சார்ட்டுக்கு போவோம், ஓகேவா? ஸோ நீங்க சொன்ன மாதிரி 1 மந்த் சார்ட் ஆக்சுவலாக நல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இட் வாஸ் அ வெரி குட் க்ளோஸ் ஃபார் பிட்காயின். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த சார்ட். இங்கே மேலே பக்கம் தெரியும் டாப்ல. So this month we had a growth of 23%, right? So எந்த மேல பார்த்தீங்கன்னா ஓப்பன் 23,146, லோவஸ்ட் 19,500 ரேஞ்சில் போயிருக்கு, ஹையஸ்ட் 29,380, அண்ட் க்ளோஸர் எங்க இருக்குன்னா 28,476, ரைட்? ஸோ நம்ம கிளியர் சம்படி மேல அந்த நாலு நாலு இதுக்கு இருக்கும், அவ்வளோ சிம்பிளா. இன்னைக்கு ஆன் ஹைசைட் மந்த்லி க்ளோஸ் ஆயிடுச்சு, 1 or 2 days ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தெரியும் எங்க க்ளோஸ் ஆயிருக்கு அப்படி எல்லாமே தெரியும், ரைட்? ஸோ நம்ம இது பார்க்க போறது ஓகே. இப்போ ஏப்ரல் மந்த் 28,470 க்ளோஸ் இருக்கு அப்படிங்கிற நியூஸ் கொடுக்கறதுக்கான வீடியோ கிடையாது. ஏன்னா அது எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப எவிடென்ட் டேட்டா அண்ட் ஃபேக்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா கீ லெவல், மந்த்லி கீ லெவல்ஸ் என்னென்ன லெவல்ஸ்லாம் இருக்குது, அந்த லெவல்ஸ்லாம் இது எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கு, இந்த மந்த் க்ளோஸ் அந்த லெவல் ஏதாச்சும் லெவலை ரீச் பண்ணிடுச்சா, அடுத்த மந்த்துக்கு என்னென்ன லெவல்ஸ் தான் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது, ரைட்? ஸோ லெவல்ஸ் நான் சப்போர்ட் எக்ஸ்பென்சிவ் சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ்ல மிக பெரிய ஒரு ரிவர்சல் நடந்திருக்கும், அதுல கீ லெவல், ரைட்? ஓகே. இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம லெவல்ஸ் நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம்.
ஸோ போன சைக்கிளில் அந்த டாப் வந்து டெஃபினெட்லி ஒரு கீ லெவல். ரைட். ஸோ இது வந்து ஸோ இது ஒரு கீ லெவல். இது வந்து நம்ம வந்து விக்ல இருந்து எடுத்துக்கோம். விக்கு எடுத்துக்கோம். விக்ல இருந்து எடுத்த லெவல் வந்து நான் வந்து ஒரு தின் லைனாகவும் பாடி க்ளோஸரை வந்து திக் லைனாக போகிறேன். ஸோ தட் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ரைட். ஸோ இது ஒரு கண்டிப்பான கீ லெவல். இதுக்கு அடுத்த பாடி க்ளோஸர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கீ லெவல். ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாடி க்ளோஸ் தான் இங்கேயும் இந்த இடத்துல கரெக்டாக க்ளோஸ் இருக்குது. நல்ல ஒரு ரியாக்ஷன் வருது பார்த்தீங்களா. ஸோ நவ் அடுத்த கீ லெவல் எது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நடந்தது, இந்த இது நடந்திருக்குல்ல ஏப்ரல் மே 2021 அந்த சைக்கிள் மிட்ல வந்து ஒரு டிப் ஆச்சுன்னா ஸோ இது டெஃபினெட்லி ஒரு கீ லெவல். ஸோ நம்ம இது எடுத்துப்போம். இது வந்து பாடி இருக்கிறதுனால நான் ஸ்டில் போடுறேன். இந்த இதோட பாடி இருக்கிறதுனால இதோட பாடி க்ளோஸர் எடுத்துப்போம். அது எடுப்போம். ரைட். அண்ட் அடுத்த டைம் இறங்குச்சுன்னா திருப்பி பீக் போயிட்டு இறங்கினப்ப திருப்பி இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் பண்ணுது. ஸோ இது விற்குனால திக் லெவல் எடுத்துப்போம். பாடி க்ளோஸர் திக் லெவல் எடுத்துப்போம். பாடி க்ளோஸ் திக் லெவல். அண்ட் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. 48,000 கிட்ட நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆயிடுச்சு. கரெக்டா. ஸோ இது ஒரு லெவல். ஓகே. ஸோ நம்ம லெவல்ஸ்லாம் போட்டாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த லெவல் எங்கிருந்து வருதுன்னா இந்த லெவல் வந்து இந்த இருந்து வருது. இந்த லெவல் இதோட விக்கு. ஓகே. இந்த லெவல் பார்த்தீங்கன்னா இந்த மே மந்தோட லோ, திஸ் ஒன் இதோட லோ. இது பார்த்தீங்கன்னா இந்த பாடி, தென் திஸ் பாடி அண்ட் இது வந்து இந்த பாடி டாப். ஸோ இங்கே நம்ம ஃபுல்லாக இங்கே போட்டுருக்கோம். நம்மளுக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஹைலைட் தான் நம்மளோட லெவல்ஸ் 13,800 இருந்துச்சு, 19,600, 20,600, 32,900, 35,000, 30,000, 40,000. ஸோ இதோட கீ லெவல். ஓகேவா. நவ் இப்போ வந்து எப்படி ஆயிருக்கு நம்ம இப்போ ரீசெண்டாக இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 90,600 வந்து ரொம்ப முக்கியமான லெவல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மந்த்ஸ் கிட்டத்தட்ட 5 1 2 3 4 5 5 மாசம் வந்து இந்த லெவல்ஸ்லயே வந்து ரொம்ப கன்சல்டேட் இருந்துச்சு. ஐ வாஸ் வெரி க்ளோஸ்லி வாட்சிங். இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா தேர்ஸ் அ குட் சான்ஸ் இந்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு. ஸோ 5 மந்த்ஸ் வந்து ஃபுல் லைட்டு கஷ்டம் அப்படியே ஃபுல் லைட்டாக அதுலேயே இருந்துச்சு. 6th மந்த் பிரேக் ஆச்சு. ஸோ ஐ எம் வெரி க்ளோஸ் பட் குட் ஃபார் புல்ஸ் லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ். இந்த பிரீச் பண்ணல. ஏன்னா இந்த பிரீச் பண்ணிச்சுன்னா அதை போய் போடவே இல்லை. இந்த இது பிரீச் பண்ணிச்சுன்னா தென் ஹாவ் லோ அடுத்து வந்து கீழே இருக்க லெவல்ஸ் தான் போகுது. 5,000 8,000 ஓகே 6,000 ரைட். ஸோ இந்த லெவல்ஸ் தான் இப்போதைக்கு போகிறோம். ஏன்னா இன்னும் 30,000 பிரீச் பண்ணல. 30,800 ஸோ பிரீச் பண்ணிச்சுன்னா இப்போ ஹோப்ஃபுல்லி இது நடக்காது. ரைட். ஸோ நவ் இப்போ இது தாண்டிச்சு இந்த 90,000 தாண்டினோடனே நெக்ஸ்ட் கீ லெவல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 20,600. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக போன தடவை வந்து அதுக்கு அந்த 20,000 பெரிய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இந்த இப்போ நீங்கள் மார்ச் கோட் பார்த்தீங்கன்னா 20,470. ரைட். ஸோ நான் இந்த சார்ட்டை காமிக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்ட்ரோசெக்ஷனில் சொல்லியிருக்கேன் 20,470 வந்து மார்ச் கோர்ஸ் இருக்கு அப்படின்னு. அதை மட்டும் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பெருசாக அதை வச்சு இன்டர்பிரட் பண்ண முடியாது. நவ் தட் வி நோ த கீ லெவல் இந்த லெவல்ஸ்லாம் பார்க்கும்போது we can come out with a narrative story. ஓகே ஒரு கீ ஒன் ஆஃப் த கீ லெவல் பார்த்தீங்கன்னா 20,600. மார்ச் க்ளோஸ் வந்து 20,400. ஸோ கீ லெவலில் பிரேக் பண்ணல. அதனால ஆக்சுவலாக இந்த கீழே வந்து ரெஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ இப்போ நவ் வாட் கேன் ஹேப்பன் பாசிட்டிவ்லி ஆர் ப்ராபப்ளி. ஸோ இது வந்து ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா தென் ப்ராப்ளி வி கேன் கோ லோவர். இந்த இதுக்கு வந்து திருப்பி போகலாம். ரைட். ஆர் 28,600 பிரேக் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகலாம். ரைட். ஸோ வில் கோ லெவல் பை லெவல். ஓகேவா. ஸோ 20,600 இப்போதைக்கு மார்ச் மந்த் பிரகாரம் க்ளோஸ் பண்ணல. ஸோ டெக்னிக்கலி குட் சான்ஸ் அடுத்த கீழே உள்ள ரிஜெக்ட் கொடுக்கலாம் விச் இஸ் 90,800. ரைட். அண்ட் அகைன் வெறும் ஒரே ஒரு இடியை மட்டும் பார்க்கக்கூடாது அப்படின்னு எப்பவுமே சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு இடியை பார்த்தீங்கன்னா அடுத்து அதோட கீ ஒன்றுனா ஓகே 20 இதுக்கு கீழே நடுவில் ஒன்றுமே கிடையாது. 90,800 தான் 600 தான் அடுத்த லெவல் அப்படின்னு தெரியும்.
பட் நம்ம மிச்ச இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் 200 வீக் மூவிங் ஆவரேஜ் பார்த்தோம்னா 20,000 இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம நிறைய லெவல்ஸ் வந்து மற்ற இண்டிகேட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ டெஃபினெட்லி அதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவல். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு மந்த்லி லெவல் மட்டும் பார்க்கும்போது பெருசாக யோசிக்க தேவையில்லைன்னு சொல்ல வரேன். ஸோ ப்ராப்ளி இதுக்கு போயிட்டு இப்படி போகலாம். இல்லைன்னா இந்த நெக்ஸ்ட் ஏப்ரல் மந்த் கேண்டல் வந்து நம்ம சிம்பிளா பார்க்க வேண்டியது மந்த்லி கேண்டலுக்கு இந்த லெவல்ஸ்லாம் இந்த லெவல் பிரேக் பண்ணி மேலே போயிருக்கா இல்லை கீழே இருக்காரு. இது மேலே மேலே பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சா நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது அடுத்த லெவல் எப்போ போகும் போதா இல்லையா அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ 20,000 வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் 32,990 க்ளோஸ் 33,000. ஸோ 20,600 ஏப்ரல் க்ளோஸ் அதுக்கு மேலே கொடுத்துருக்குன்னா அதுக்கு அடுத்த மாசம் வெரி குட் சான்ஸ் 33,000 ஆகலாம். அண்ட் அதுக்கப்புறம் 34,000 30,000 40,000 வரைக்கும் லெவல்ஸ் இருக்கு. ரைட்? ஸோ எப்படி நான் வந்து கீழே கீழ் லெவல்ஸ்ல போடியோ அதே மாதிரி 40,000 மேல லெவல்ஸ் நான் பெருகி போடல. ஏன்னா ஸ்டில் குட் லாங் வே டு கோ. ரைட்? ஸோ இப்போதைக்கு லைன் ஆஃப் கண்டக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 28,600. ஸோ இதை பிரேக் பண்ணுங்க. ஸோ நவ் இது எப்போ பிரேக் பண்ணு பார்க்கணும். பிரேக் பண்ணாத வரைக்கும் அதுக்கு இந்த முன்னாடி இருக்க லெவல் பார்த்தீங்கன்னா 19,600. ஸோ இந்த ரெண்டு லெவல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெவல் இந்த 9,000 வந்து பிரேக் மந்த்லி க்ளோஸ் கீழே வச்சுன்னா வெரி ரிஸ்க் ஹை ரிஸ்க் மார்க்கெட்டிங் மேலே கீழே போய் இந்த 30,000 லெவலுக்கு போகலாம். 20,600 பிரேக் பண்ணிச்சுன்னா வெரி குட் சான்ஸ் இட் கோஸ் டு 33,000. ரொம்ப சிம்பிள் தான், அவ்வளோதான். ஸோ லெவல் பை லெவல் நம்ம பார்க்கணும். இந்த சார்ட் அவ்வளோ ரொம்ப சிம்பிள். ரைட்? இப்போ குவார்டர்லி சார்ட் போகலாம். குவார்டர்லி சார்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு லாங் டேர்ம் இது வந்து ரொம்ப கிளியர் லெவல்ஸ் கொடுக்கும். நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணும். பிகாஸ் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த லெவல் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டில் வந்து ஜான் ஃபெப் மார்ச் இந்த 3 மாசத்தோட எல்லா டிராமா நாய் பிரைஸ் ஆக்ஷன் இது ஒரு கேண்டில் வந்து சம பண்ணிடும். ஓகே, விச் இஸ் வெரி குட். இந்த குவார்டர் பாத்தீங்கன்னா மேல நம்பர்ஸ் இருக்கு. 72% இந்த குவார்டர் நம்மளுக்கு இருக்கு. வெரி ஆசம். இஸ் குவைட் ஆசம். ரைட்? ஸோ நம்ம இப்போ இதுலயும் நம்ம லெவல் வரைவோம் முன்னாடி மாதிரியும். ஸோ ப்ரீவியஸ்லி நடந்த முக்கியமான பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம்னா யா அது இது வந்து ஒன்று பாடி எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து விக்ஸோட இதெல்லாம் போடுவோம். ஸோ இது ஒரு விக் ஆச்சா, இங்க ஒரு விக் ஆச்சா, இந்த விக்கு இந்த விக்கு இந்த லோ ஒரு ரேஞ்சாக இருக்கும். இப்போ நம்ம பாடிக்கு போவோம். ஸோ பாடியில டூ வச்சுக்கலாம். ஸோ டூ தெரியும். இந்த வந்து அவ்வளோதான். ஓகே, ஸோ சேம். ஸோ 15,000 இதுதான் இது லோ. ரைட்? ஸோ டெஃபினெட்லி 19க்கு இதுக்கு நடுவில் இந்த 50,000 வந்து இப்போ இந்த சைக்கிள் பாட்டம் வந்து டெஃபினெட்லி அது ஒரு கீ ஏரியா. அந்த லெவலுக்கு அந்த லெவலுக்கும் போயிட்டு வரலாம். ஓகே, ஸோ நவ் இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ 50,000 போயிருக்கு. இங்கே ஒரு லெவல் இருக்குல்ல, இந்த லெவல் பார்த்தீங்கன்னா 20,600 அதே தான். 20,600 லெவல் இங்கே 64,000 போயிட்டு அந்த மே மாதம் கீழே இறங்கிச்சுக்கோம். ஸோ இதில் வந்து இப்போ உங்களுக்கு ஃபியூஷன் லெவலாக இருக்குது. இதில் இப்போ குவார்டர்லி உங்களுக்கு கிளியராக தெரியுது. சேம் லெவல் 20,600 இது பிரேக் பண்ணிச்சுன்னா ஸோ நம்ம வந்து அதுவும் அந்த 30,000 வந்து மந்த்லி வந்து எடுக்கிறது இது பெரிய லெவலாக இல்லை. நெக்ஸ்ட் பெரிய லெவல் வந்து 35,000. ஸோ நம்ம குவார்டர்லி அதாவது ஆக்சுவலி இப்போ இந்த டைம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. 2 டேஸ் தான் இருக்கு. ஸோ இன்னும் 3 மாசம் கழிச்சு நம்ம இதை பார்ப்போம். 3 மாசம் கழிச்சு எந்த லெவல்ல தாண்டி இருக்கு, எந்த லெவலுக்குள்ள இருக்குன்னு. இந்த லெவல் தாண்டி இருந்துச்சுன்னா இந்த லெவல் தான் அடுத்து நம்மளுக்கு ப்ராஸ்பெக்ட் 30,000. இந்த லெவல் தாண்டிச்சுன்னா 40,000 ப்ராஸ்பெக்ட். அண்ட் சேம் கோர்ஸ் நம்ம 3 மாசம் கழிச்சு பார்க்கும்போது இந்த 9,600 கீழே இருந்துச்சுன்னா லோவர் ஒன். ரொம்ப சிம்பிள், சிம்பிளா சார். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் இன்னைக்கு காமிச்சு நடக்குது. மந்த்லி சார்ட் சரி, குவார்டர்லி சார்ட் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா கீ லெவல்ஸ் வந்து இதுல வந்து நம்ம இன்னைக்கு இன்னைக்கு கண்டுபிடிச்ச லெவல் கிடையாது. பல லைக் 2017 சைக்கிள் இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2017 பீக். அப்போது இந்த இந்த லெவல்ஸ் தான் இருக்குது. அண்ட் ஆல் தீஸ் லெவல்ஸ் ஆர் ஹைலி ரெஸ்பெக்டட். இந்த லெவல்ஸ் வந்து நல்ல ரெஸ்பெக்டா இருக்கு. மந்த்லி கேண்டில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆல் தீஸ் லெவல்ஸ் ஆர் ஹைலி ரெஸ்பெக்டட். ரைட்? ஸோ நம்மளுக்கு வந்து
ஆஸ் ஒரு லாங் டேர்ம் ஹோல்டராக வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது நடுவில் இருக்க நிறைய நாய்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணிட்டு இதை கண்டிக்காம கீ லெவலுக்கு மட்டும் நீங்கள் பிரேக்காக தான் வாட்ச் பண்ணணும். அவர் அப்ஜெக்டிவ் இஸ் டு கெட் தி பிக் மூவ்ஸ், ரைட்? ஸோ அடுத்து வந்து 28,000 28,200 இந்த $200 0.5% 1% அது வந்து நம்மளோட நோக்கம் கிடையாது. நம்ம வந்து அடுத்து 33,000 35,000 40,000 அந்த மூவ்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கேட்ச் பண்ணோம்னாலே போதும். லைக் பெருசாக நம்ம ரொம்ப இருக்கிற ஹை இன்டென்ஸ் டே ட்ரேடிங்லாம் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. லீவரேஜ் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸ்பாட்லேயே நல்லா ஸ்ட்ராட்டஜி வந்து இருந்துச்சுன்னா நம்ம நல்லா வந்து டீசெண்டான ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணலாம். அண்ட் நான் திரும்ப திரும்ப சொல்ல டிஸ்க்ளைமர் தான், என்னோட வீடியோஸ் வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்காதீங்க. இது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ அந்த நோக்கத்தோட இதை பாருங்க, உங்களோட நாலேஜ் வளர்த்துக்கோங்க. தென் டூ யூர் ஓன் டியூ டிலிஜென்ஸ், டூ யூர் ஓன் ரிசர்ச் அண்ட் மேக் யூர் ஓன் டிசிஷன். ஸோ வித் தட் இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். வில் கம் பேக் வித் அதர் செட் ஆஃப் வீடியோஸ். அது வரைக்கும் வாழ்க தமிழ், வளர்க கிரிப்டோ, வெல்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நன்றி.